ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிசி. லாஸ்ட் 3 வீக்ஸாக மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 750 பாயிண்ட் டவுன் ஆயிருச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் 150 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ 2 மணிக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நிஃப்டி 24,600 கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட் கண்டினியூஸாக ரேலியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங், அதாவது 3% 750 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அதாவது 26,100 25,350 டச் பண்ணிச்சு. அங்கேருந்து சூப்பர் ட்ரெண்ட் லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து நல்லாவே ரிவர்சல் கொடுத்துச்சு. நாம இதை டீட்டெயிலாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருந்தோம். நிஃப்டி வெள்ளிக்கிழமை 25,420 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 25,400 சப்போர்ட் நமக்கு, ஆனால் அதை விட உடச்சி கீழே போயிடுச்சு. இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு கீழே அப்படின்னாச்சுன்னா திரும்ப 25,000 போய் தொட்டுரும். அதுக்கு அடுத்தது 25,000 தான் சப்போர்ட்டு. இப்போ 25,000 இன்னைக்கு வந்து 25,400 மேலே 420 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ். இங்கேருந்து ரிவர்ஸ் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் 25,000 தொட்டுட்டு தான் வரும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் கோல்டுக்கு டாலர் வீக்காக இருக்குது, ஸோ கோல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. கோல்டு வாரத்தில் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், நாம் சொன்ன மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டலி எல்லாமே குட் நியூஸாகவே இருக்குது. அண்ட் டெக்னிக்கலி சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ டெக்னிக்கலி நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நிஃப்டி வெள்ளிக்கிழமை 17 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருந்தாலும் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 145 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ நாம் டெக்னிக்கலாக ஒரு 3 விஷயங்கள் மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். டெக்னிக்கலி கேண்டில் பேட்டர்ன் பார்க்கலாம். சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ரொம்பவே மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ரவுண்ட் பாட்டம் ஃபார்ம் ஆச்சுனாலே அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. இன்னொரு சப்போர்ட் இங்கே சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த சின்ன ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் மீன் டைம் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 50, அதாவது ஓவர் பால்ட் இந்த ஏரியா, அதாவது நிஃப்டியோட ஆர்எஸ்ஐ 70க்கு மேலே டச் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் பாட் அப்படிங்கிற விஷயத்தில் திரும்ப டவுன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆயிருக்கு. இப்போ 50 வந்திருக்கு. 50ல் ஒரு நல்ல சப்போர்ட்னே சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலி ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ என்ன தான் டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் வீக்காக இருந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கீழே போகிறத எந்த இண்டிகேட்டராலும் தடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் புல்லிஷ் இண்டிகேட்டர் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்பா. ஃபண்டமெண்டலில் நாம் ஒரு 10 பேராமீட்டரால் ஜட்ஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குளோபல் நியூஸ். குளோபல் நியூஸ் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அமெரிக்க அரசாங்கத்தோட ஷட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வர நிலைமையில் இருக்குது. இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். இதனால தான் குளோபல் மார்க்கெட் எல்லாமே அப் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்பர் 2, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் பாசிட்டிவாக இருந்துச்சு, அதாவது அரௌண்ட் 100 பாயிண்ட். அதனால தான் மார்க்கெட் இப்போ 140 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்பர் 3, டேரிஃப் வார் டென்ஷன். டேரிஃப் வார் இப்போ இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் இல்லை. ஸோ 50% டேரிஃப் போட்டிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து 10% டேரிஃபில் டீல் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதுவரை இன்னும் விட தெரியல. ஸோ டேரிஃப் வார் டென்ஷன் இருக்குது, அதுக்கு 5 மார்க் போட்டுக்கலாம். வார் டென்ஷன் உலக அளவுலையோ இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கோ எந்த வார் டென்ஷனும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ வி ஆர் குட், 10 மார்க்ஸ். 5வது, டாலர் ஸ்ட்ரென்த். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ நாம் இதுக்கு வந்து ஒரு 3 மார்க் மட்டும் போட்டுக்கலாம். 6வது, எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே 4,500 கோடிக்கு கேஷில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 45,000 கோடி 46,000 கோடி 35,000 கோடி இந்த மாதிரி செல் பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஐ இப்போ 2,300 கோடி 1,500 கோடி இந்த ரேஞ்சில் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ், அதாவது பையிங்க்கு மூவ் ஆகிற ஒரு ட்ரெண்ட். ஸோ கடைசி நாள் 4,500 கோடி பை பண்ணியிருந்ததுனால எஃப்ஐஐ ஆக்டிவிட்டியை நான் பாசிட்டிவாகவே பார்க்குறேன். இதுக்கு 8 மார்க் போட்டுக்கலாம். அடுத்தபடியாக குளோபலாக ஏதாவது கமாடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குதா, அதாவது க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் ஆர் கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைக் ஏற்பட்டு மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் சோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 0. இப்போதைக்கு எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை. ஸோ 10 மார்க்ஸ். 8வது, குவார்டர்லி ரிசல்ட்ஸ். இப்போ வர்ற குவார்டர்லி ரிசல்ட்ஸ், அதாவது Q2 ரொம்பவே நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஸோ இது ரொம்பவே பாசிட்டிவ். நான் அது ஒரு 8 மார்க் கொடுக்குறேன். அண்ட் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட், ஆர்பிஐ ரேட் கட் இந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஆனால் சில்வரை இனி நீங்கள் அடகு வச்சு காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வர்ற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் பாசிட்டிவ்னே சொல்லலாம். அண்ட் குறிப்பிட்ட செக்டாருக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இதுவும் பாசிட்டிவ். ஸோ 10 மார்க்ஸ். ஸோ டோட்டலி மார்க்ஸ் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நாம் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கோல்டு, சில்வர், இன்டர்நேஷனல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் கோல்டு அதோட சார்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ 57 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் செல்லில் இருந்தாலும்
கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் இந்தியன் மார்க்கெட்டில் நல்லா ஏறி இருக்குது. கோல்ட் பீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.73% ஏறி இருக்குது. அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா சூப்பர் டன் செல் அண்ட் RSI நல்ல ஹை மோடில் இருக்குது. இது பீஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜ் லைன் 20 மூவிங் ஆவரேஜ் லைனை தொட்டுடுச்சு. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேட்டர். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். சில்வர் 20 மூவிங் ஆவரேஜுக்கு இன்னும் இந்த லைன் இருக்குது. 148 அந்த ரேஞ்சுக்கு வர்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். 157 வரை ஈஸியாக மூவ் ஆகும். அதே மாதிரி கோல்டு 20 மூவிங் ஆவரேஜில் டச் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. இது மேலே க்ளோஸ் ஆகணும். அப்படி இல்லைனா கூட நாளைக்கு மேலே ஓப்பன் ஆகலாம், பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வாரம் பாசிட்டிவாக ட்ரெண்ட் இருக்கும்போது எந்தெந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸஸ் பேஜுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 1.6 இது நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் செக்டாராக இருக்குது. அதுக்கு அடுத்தது பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறது நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் செக்டார்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டார் கேபிட்டல் குட்ஸ்க்கு கீழே வருது. ஸோ இதே நம்ம மைண்ட் பண்ணோம். லாஸ்ட் 1 மந்தில் 3 வீக்ஸ் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், அதாவது முன்னாடி ரேஸில் ஓடிட்டு இருக்காருன்னா அந்த செக்டார் தான் சூப்பர் செக்டார். இப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லாஸ்ட் 1 மந்தில் நிஃப்டி மூவ்மெண்ட் 1.1%. ஓகே, ஸோ அதே டைமில் PSU பேங்க் 8.3% மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் 1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டினா கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் இது எல்லாமே வரும். இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நான் இந்த செக்டாரை பெருசாக விரும்ப மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு டேஞ்சரஸ் செக்டார். அடுத்தது லாஸ்ட் 1 மந்தில் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது நிஃப்டி கமாடிட்டிஸ், அதாவது க்ரூட் ஆயில் செக்டார். ஆயில் அண்ட் கேஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 செக்டாரும் லாஸ்ட் 3 மந்த்தாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆயில் அண்ட் கேஸ் 9.4%, அதுதான் வந்து கமாடிட்டியில் வருது. நிஃப்டி 5% மூவ் ஆயிருக்கு லாஸ்ட் 3 மந்தில். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆயில் அண்ட் கேஸ் 9.4, ஸோ பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் 6.1, அதாவது லாஸ்ட் 3 மந்தாகவே கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்பவே விழுந்துருந்துச்சு. நிஃப்டி ஹவுசிங் அதுதான் ரியாலிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா 4.4 வந்திருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற 2 செக்டார் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இந்த கேபிட்டல் செக்டார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்குள்ளே என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் செக்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் அண்ட் அதோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரெஷர் பம்ப்ஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது, பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஆயில் அண்ட் கேஸ் செக்டார். இதில் HPCL, BPCL, CRPL, MRPL. ஸோ இதில் HPCL, BPCL, MRPL அண்ட் IGL, MGL இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கூட இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டாக்கு BSE. இப்போ அந்த ஸ்டாக்கில் ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன், அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது இதிலிருந்து ஒரு ஹை போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரேக் ஆகி போயிட்டுருக்கு. அடுத்தது ரொம்பவே நல்ல ஒரு ட்ரெண்டிங் செக்டார், அதாவது செமிகண்டக்டர் செக்டாரில் ஒரு நல்ல ஸ்டாக்கு மாஸ்சிப். சடனாக நல்லாவே க்ரோவாக இருந்து இப்போ அது ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 150லேருந்து 290, ஆல்மோஸ்ட் 100%. ஆகஸ்ட் மிட்லேருந்து அக்டோபர் 14 வரை கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இப்போ அங்கேருந்து ஒரு 38% ஃபால். அதாவது எங்கேருந்து மார்க்கெட் ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து 38% கரெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து ஃபிபினோசியில் இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். ஸோ ட்ரெண்ட் லைன்லேயும் சப்போர்ட்டில் ஒரு நல்ல ஒரு லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு அருமையான பிளேஸில் இருக்குது. நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை பயன்படுத்திட்டு உங்களோட ஃபண்ட் அட்வைசர்கிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டுட்டு இதில் தாராளமாக. ஸோ இப்போ மார்க்கெட் ரொம்பவே ஹை பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3% டவுனில் தான் இருக்குது லைஃப் டைம் ஹையிலேருந்து. ஸோ இங்கேருந்து நாம் கன்சிடர் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாச்சுன்னா நல்ல ஒரு குவார்ட்டர் ரிசல்ட், அதாவது 1 டைம் 2 டைம் அந்த மாதிரி கொடுத்துருக்க ஒரு ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நான் அந்த லிஸ்ட்டை இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ HBL இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12% ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதோட குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 4.4 மடங்கு அண்ட் எபிட்டா 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 2.3 மடங்கு, பயங்கரமான ஒரு வளர்ச்சி. அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னாலும் 2 மடங்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2.8 மடங்கு எபிட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் 2.7 மடங்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் 3 மந்த். அடுத்து நாம் ரொம்ப நாளாகவே ஒரு ஃபேவரட் ஸ்டாக்காக வச்சுட்டு இருக்கிற ஸ்டாக் ஃபோர்ஸ் மோட்டார். அதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7% தான் இயர் ஆன் இயர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு அற்புதமான ஸ்டாக். அண்ட் அனந்தராஜுங்கிற கம்பெனி ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் இப்போ கொஞ்ச நாளாகவே டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுற ஒரு கம்பெனியாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ டேட்டா சென்டருக்குமே ஒரு நல்ல வாண்டட் இருக்குது. ஸோ இவங்களோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 48% அண்ட் சேல்ஸ் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க, நம்ம தாராளமாக அங்கே பேசலாம், என்னோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கேட்கலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்னோட
அட்வைஸ் உங்களுக்கு லேர்னிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு தேவையான அனௌன்ஸ்மெண்ட் உடனுக்குடன் வந்து சேரும்.